ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாகுமார் அவர்களின் இயக்கத்தில் வருண் தேஜ், மீனாட்சி சௌத்ரி மற்றும் நோரா ஃபத்தி, அதுக்கப்புறம் கிஷோர் இவங்கெல்லாம் நடித்து வெளியான ஒரு கிரைம் பீரியட் த்ரில்லர் படமான மட்கா அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பேச போறோம். இந்த படம்லாம் வந்துதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துதுப்பா, ஆனால் நீங்க எல்லாரும் பார்க்க தவறி விட்டீர்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காம பாருங்க. இந்த படத்தோட கதை இது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உண்மை கதை வாழுதுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியாவையே ஆண்டு கொண்டிருந்த மட்கா அப்படின்ற ஒரு கேம்பிளிங் சூதாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ரத்தன் கேத்ரி அப்படின்றவரோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படமா. முக்காவாசி இவர் ஒரு கிரிமினல். அது என்ன முக்காவாசி, முழுசாவே இந்த ஆள் கிரிமினல் தான். அதுவும் பகீர் நம்மளுக்கு குண்டு தூக்கி போற அளவு ஒரு சம்பவத்தை அந்த படத்துல பண்ணிருப்பாங்க. என்னன்னா, தாவூத் இப்ராஹிமுக்கே வேலை கொடுத்த தலைமை வந்தாண்டா அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. எங்கடா போது இந்தியன் சினிமா, நல்லவன எல்லாத்தையும் படத்துல தோல்விகாரனா காமிச்சிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை அயோக்கியனையும் ஹீரோவா காமிச்சு நீங்க படம் எடுத்துன்னு இருந்தீங்கன்னா, ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போனா இங்க முன்னேற முடியாது. கிரிமினல் வேலை பண்ணாதான்டா முன்னேற முடியும்னு சினிமால எங்க ஹீரோவே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் கிரிமினல் ஆக மாட்டானா. இப்படியே படம் எடுத்துன்னு இருந்தா என்ன ஆகுறது இந்தியன் இண்டஸ்ட்ரி? யோசிச்சு பாருங்க, குறிப்பா பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் சமூக பொறுப்போடு யோசிக்க தோணுது. என்ன பண்றது, என்டர்டைன்மெண்டா பார்த்தா எதுவும் பிரச்சனை இல்லை. சோ இந்த படத்தோட கதைக்களம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம பில்லா அஜித் மாதிரி இலங்கையில இருந்து ஒரு அகதியா இங்க கேம்ப்ல தங்குறாரு. நம்ம படத்தோட ஹீரோ வருண் தேஜ் அம்மா அப்பாவோட தங்குறாரு. அங்க ஒரே பசி பட்னி, சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. தினமும் சாப்பாடுக்கு வேன்ல வர சோத்துக்காக அடிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு இவங்க அம்மா போய் சோத்தெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அங்க இருக்கிற அந்த லோக்கல் கூன்ஸ் எல்லாம் இருப்பானுங்க பாத்தீங்களா, சோத்தை எனக்கு கூடியா அப்படின்ற மாதிரி அந்த சோத்தை புடுங்கி தின்றானுங்க. உடனே காண்டான வருண் தேஜ் அவர்கள் எங்க அம்மாவோட சாப்பாடே வாங்கி சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி அவனை அடிச்சு கொண்டுறாரு சின்ன வயசுலயே. இதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல நந்தா படத்துல வந்த மாதிரி இவரை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்க்கறாங்க. சீர்திருந்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் அது ஆக்ரஸ்தோட பாக்குறவங்களாம் அடிச்சுதாங்கிறாரு. அப்புறம் என்ன இழவுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அது சிறுவர் பள்ளி, சிறுவர் கிரிமினல் பள்ளின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தாரானா மறுபடியும் தூக்கி அவர் ஜெயில போட்டுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு அடிதடி கேஸா தான் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்டனை முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அம்மா கண்டுக்கவே இல்லை, வாடா பரவாயில்ல வா, போயிட்டு வந்துட்டியா, பிக்னிக் போயிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ட்ரீட் பண்றாங்க. வந்தவர் என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லோக்கல் அரிசி மண்டியில போய் தேங்காய் மண்டியில போய் வேலை பார்க்கறாரு. அங்க இருக்கிறவர் தான் நம்ம இந்த என்னங்க விசாரணை படத்துல வருவார் அந்த மொட்டை போலீஸ், அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறாரு. பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இவனுக்கு அவ்வளவுதான் சாவரடியும் உனக்கு கூட்டாளி தான் அப்படின்ற மாதிரி படம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்கடா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பொறுக்கி போடுற வேலை, மூட்டை தூக்குற வேலைலாம் செஞ்சு நிற்கிறாரு. நடுவில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொட்டை போலீஸுக்கு ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே அந்த ஆளுங்களை அடிச்சா நம்ம ரெண்டு பேருக்கும் ஷேரு, உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் அந்த வரவனை மட்டும் அடிச்சிரு, அவன் என் எதிரி, இவனை அடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டெய்லி சம்பளம் கொடுக்க மாட்டேன், உனக்கு என் ப்ராஃபிட்ல இருந்து நான் ஷேரே கொடுப்பேன், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இது எங்கேயாவது நடக்குமா, உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவன் அவனோட கடையில் வேலை பார்க்குறவனடி வரவங்களை அடிச்சு துரத்துறானா துரத்தி விட போறான். அடிச்சு துரத்துனதுக்காகவே நீ அவனுக்கு ஷேர் கொடுத்துருவியா, பார்ட்னர் ஆகிடுவியா? இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? தெலுங்கு சினிமாவில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அவரோட பயணம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னமோ திருட்டு வேலைலாம் பண்றாரு, பெருசாக பணம் பார்க்க முடியல. அப்பதான் என்ன பண்றாரு, டெல்லிக்கு கிளம்பி போறாரு. அங்க ஒரு பிசினஸ் பண்ணலான்னு. அந்த பிசினஸ் ப்ரப்போசலும் அவருக்கு வேஸ்ட் ஆனனால திருப்பி ட்ரெயின்ல திரும்பி வரும்போது தான் டக்குன்னு ஒரு விஷயத்தை பாக்குறாரு ரயில்வே ஸ்டேஷன்ல. என்னன்னா, நந்தா படத்துக்கு அடுத்தபடியா சூர்யா அவர்கள் நடித்த பிதாமகன் கதைக்கு வராங்க. அந்த பிதாமகன்ல சூர்யா அவர்கள் உருட்டுவார் பாத்தீங்களா, என்ன உருட்டுவாரு, லங்கா உருட்டுவாரா, ஏதோ ஒன்று உருட்டுவாரு. உருட்டி நம்ம லைலாவை ஏமாத்தின்னு இருப்பாரு பாருங்க. இந்த ஒரு வேலையை பாக்குறாரு அவரு. பார்த்தோன்னே அட இந்த பிசினஸ் நல்லா இருக்குது, பேசாம இதை நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஊருக்கு திரும்பின உடனே இதை தான் மட்கா அப்படின்ற ஒரு பேர்ல இந்த ஒரு கேம்பிளிங் கேம் ஆரம்பிப்பாரு. ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆளானது மட்டும் இல்லாம ஒரு டயலாக் ஒன்று விடுவாரு. என்ன டயலாக்னா, கேஜிஎஃப் கதைக்கு வருவான். கேஜிஎஃப்ல கோல்டு கடத்தும் போது இவர் பின்னாடி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒரு ரிப்போர்ட்டர் வாட்ச் பண்ணினே இருப்பாங்கல்ல, அது மாதிரி இதே மட்கா படத்துலயும் வருண் தேஜ் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இருப்பாரு. கடைசியில் ஆதாரத்தோட இவர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இவரை பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே இவர் ஒரு டீல் ஒன்று பேசுவார் அவங்க கிட்ட. என்னன்னா, பாருங்க என்ன விட்டுருங்க, விட்டாதான் உன்னை உயிரோட விடுவேன் அப்படின்ற டயலாக்லாம் நான் பேச மாட்டேன், என்னை மட்டும் நீ விட்டுட்டீங்கன்னா இந்திய கவர்மெண்டோட மொத்த கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு. அடே எப்பா, யாரா அந்த டைலாக்லாம் எழுதுனது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. அதாவது ஒரு கேம்பிளிங் பண்றவன் இந்தியாவோட கடனையே நான் அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா, இங்க இருக்கிற இளைஞர்கள் மனசுல எதை நீங்க விதைக்க பாக்குறீங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் ஒரு ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டாரு. தாவூத் இப்ராஹிம் கிட்ட மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஸோ இப்படிதான் இந்த படத்தோட கதைக்களம் அமைந்தாலுமே கூட இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம். இந்த கேங்ஸ்டர் படத்தை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நானும் கிரிமினல் ஆகிடும் பாரு, ஃபியூச்சரில் பெரிய கிரிமினல் ஆகி நானும் கோடிகளில் சம்பாரிச்சு கேஜிஎஃப் யஷ் மாதிரி, அதுக்கப்புறம் மட்கா வருண் தேஜ் மாதிரி, அதுக்கப்புறம் பில்லா அஜித் மாதிரி நான் வரம்பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும். உங்களோட எய்ம் அதுதான் அப்படின்னா இந்த படத்தை மறக்காமல் பாருங்க. இல்லைங்க, இந்த படத்தை நான் பார்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நான் இந்த படத்தை யூஸ் பண்ணுவேன், இதுல இருக்கிற இன்ஸ்பிரேஷனான விஷயத்தெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், எடுத்துக்கிட்டா நானும் கிரிமினல் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. அதுவும் அதுல இருக்கக்கூடிய இந்த பஞ்ச் டைலாக்ஸ், இவனுக்கு உசுப்பேத்தி ஒரு டைலாக்ஸ் எல்லாம் மனசுல ஏத்திக்காதீங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். கடைசியில எப்படி பார்த்தாலும் இவன் கிரிமினல் பயக்குள்ளதான் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஏத்திக்கோங்க.
அதையும் தாண்டி இவன் கிரிமினலாக இருக்கிறனால இவனோட லைஃப்ல இவன் என்னென்ன இழந்தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லுவாங்க. அதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த மூஞ்சில மறு வச்ச ஒன்றும் மாறு வேஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, நீ கிரிமினலாக இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உனக்குன்னு ஃபேமிலி இருக்காது, நீ தனிமையாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், நிறைய பேர் உனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் நீ இழந்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னமோ ஒரு அளவுக்கு உண்மை தான். நீங்கள் கிரிமினல் லைஃப்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாதி பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லவே இல்லை, தேவையே இல்லை, எனக்கு யாருமே வேணாம், நான் தனியாகவே என்ஜாய் பண்ணுறேன்றானுங்க. ஸோ அந்த அளவுக்கு மனநிலை மாறி போச்சு. அதனால் தயவு செய்து அந்த மனநிலையில் இருக்கிறவங்க இந்த படத்தை தயவு செய்து பார்க்காதீங்கன்னு. ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல ஆக்ஷனு. வருண் தேஜும் பார்க்கறதுக்கு 7 அடிக்கிறாரு, அடிக்கிறாரு, நல்ல ஆக்ஷன், சண்டையாக இருக்குது. பாலகிருஷ்ணாக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சண்டைலாம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு படத்தை பார்க்கணும். இருந்தாலும் இந்த படம் KGF பார்ட் 1 பார்ட் 2, பில்லா 1 பில்லா 2, நந்தா, பிதாமகன், வேற யாராவது கேங்ஸ்டர் படம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எல்லா படத்துல இருந்தும் ஒரு சீனை உருவி எடுக்கப்பட்ட படம் தான் மட்கா. கடைசியில் இவங்க சினிமாக்குள்ளேயே சினிமா வச்சு கேம்பிளிங் ஆட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அது மேலே நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணுறது இந்த படத்தில் ஒரு சஸ்பென்ஸும் கிடையாது. எல்லாமே ஏற்கனவே பார்த்து அடித்து துவச்ச கதை தான். ஸோ இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.